ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா ஷார்ஜா பார்டர் விச் ஷேக் முகமது பின் சையத் ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 220 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து எக்ஸ்போ ரோடு எடுத்து அதுக்கப்புறம் ஷேக் சையத் ரோட் நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம் அபுதாபிக்கு. ஸோ அபுதாபி ரீச் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் அலைன் ரோடு எடுத்தாச்சு. ஸோ அலைன் ரோடு எடுத்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா 160 ரோடு. ஸோ 160 ரோடில் நாங்கள் ஃபாஸ்ட்டாக 3 லைன் ரோடு இது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அல்ஃபயா ட்ரக் ரோட். ஸோ இந்த எக்ஸிட் எடுக்கணும். ஸோ அலைன் ரோட்லேருந்து விச் இஸ் கால் அலைன் ட்ரக் ரோடு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸிட் எடுத்துகிட்ட பிறகு ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 85 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைட்ஸ் இருக்கும். இந்த லைட்ஸ் இந்த லாஸ்ட் லைட் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க்கெஸ்ட் பிளேஸ். ஸோ அதனால தான் நம்மளால் கிளியர் ஸ்கையை பார்க்க முடியும், ஏன்னா லைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோட்ஸ் பார்த்திங்கன்னா 2-வே ரோட்ஸ். ஸோ நம்ம போயிட்டுருக்க இடம் எந்த லைட்ஸுமே இருக்காது, நம்மளோட லைட்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம், விச் இஸ் த லாஸ்ட் ரவுண்ட் அபவுட். ஸோ இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கேன். இது சூப்பரான லொக்கேஷன். ஸோ இங்கே கேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா கேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் விச் இஸ் கால் அல்குவா மில்கி வே ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ இன்டர்நேஷ்னலி இட்ஸ் வெரி ஃபேமஸான லொக்கேஷன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நைட் ஸ்கை விசிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நைட்டில் உங்களுக்கு ஸ்கை வியூ நல்லா இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா கேம்பெயின்ஸ்க்கும் நல்ல ஸ்பாட். இந்த டைமில் சம்மர் ஸ்டார்ட் அப்னால ரொம்ப ஹாட்டாக இருக்காது, சில்னஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுன் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா யூஏஇயோட டார்க்கஸ்ட் பிளேஸ். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ வீக்கெண்ட் பிளான் நாங்கள் அப்படியே ஸ்டார்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஸ்டார்ஸ் பார்க்க வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் ஸோ உங்களுக்கு ஸ்டார் லைட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ கோப்ரோ செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார் லைட்னிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்படி ஆரம்பிக்க போகிறோம் எங்களோட ஜேர்னியை இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க கூட. யோகா எப்படி இருக்குது இந்த இடம்? செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெம்பரேச்சருக்கு சிட்டியில் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த இடம் டைம் போக போக நல்லா சில் ஆகிட்டுருக்கு. டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஐ எம் ஃபீலிங் ஸோ கோல்ட். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு யோகா ஃபஸ்ட் டைம் வராரு என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் என்ன வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தார். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம்? இல்லை, ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிட்டிலேருந்து இந்த பிளேஸ் ரொம்ப அவுட்டரில் இருக்குது. நம்ம வர ஹாஃப் டிஸ்டன்ஸ் மேலே there won't be any ஸ்ட்ரீட் லைட்ஸ். கம்ப்ளீட்டாக இப்போ எப்படி இந்த இடம் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டார்க் பிளேஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். மோர் தென் 50-60 கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி. அதே தான், கரெக்டு தான். ஸோ வந்தப்போவே எனக்கு ரொம்ப புது ஃபீலாக இருந்துச்சு. அதேமாரி இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரும்போது ஃபியூலை ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க லாஸ்ட்டில் ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் 2-3 வாட்டி ஃபியூல் ஸ்டேஷன் ஃபியூல் இல்லாமல் அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. டேயில் மட்டும்தான் ஓப்பன். ஸோ நீங்கள் அலைன் ரோட்டில் வரும்போதே அங்கேயே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃபராக இருக்கும். சரவணா, இன்னும் எவ்வளோ நேரம் மேலேயே பார்த்துட்ருப்பேன்? என்ன பண்ணுறது யோகா, வந்துட்டோம். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும். அதேமாரி நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், அந்த ஒரு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கோப்ரோ செட் பண்ணிவிட்டு இன்னும் கோப்ரோ டைம் ஸ்லாப் எடுத்துகிட்ருக்கு. இது செட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்கு பார்த்திங்கன்னா அது டைம் ஸ்லாப் எடுக்கும். ஸோ அவுட்புட் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணால் தான் தெரியும். ஸோ இதோடைய அவுட்புட்டை நாங்கள் பின் பண்ணுறோம் இந்த வீடியோவில், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸோ நாங்கள் எடுத்த பிக்சர்ஸோட அவுட்புட்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ
இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஏர்லி மார்னிங் வரைக்கும் இந்த லொக்கேஷனில் இருந்து சன்ரைஸை பார்த்துட்டு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.